வணக்கம். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டி தாலுக்காக்குள்ளே வர ஒரு ஊர் தான் கழுகுமலை. இந்த கழுகுமலையில் நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக நான் என் பிரதர்ஸ் கூட சில மாதம் முன்னாடி அங்கே போயிருந்தேன். கழுகுமலை இதை அரைமலைன்னு முன்னாடி சொல்லி இருந்திருக்காங்க. அது அப்படியே கழுகுமலைன்னு மாறி இருக்கு பேர். கோவில்பட்டியிலேருந்து 21 கிலோமீட்டர் தள்ளி இந்த கழுகுமலை இருக்குது. கழுகுமலையில் 3 சிறப்பான விஷயங்கள் இருக்குது. கழுகுமலை முருகர் கோயில், அதாவது கழுகாசலமூர்த்தி கோயில், வெட்டுவான் கோயில், சமணர் படுகை, சமணர் பள்ளி. இந்த 3 இடத்த நான் போய் பார்த்து அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல இந்த கழுகுமலை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே இந்த கோயில்பட்டி சுற்றி இருக்கிற ஃபேமஸான இடம் எதுன்னு கேட்டால் கழுகுமலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கழுகுமலைன்னு கேள்விப்பட்டிருக்கேனே தவிர அங்கே என்ன இருக்குன்றதை பற்றி எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது, யாரும் என்கிட்ட சொல்லலை. கழுகுமலைன்னு ஒரு இடம், ஃபேமஸான இடம் கோயில்பட்டி சுற்றி இருக்குன்றது மட்டும் தான் தெரியும். அதை பற்றி வேறு எதுவுமே டீட்டெயிலாக தெரியாது. இந்த குடைவரை கோயில்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது குடைவரை கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா மலையவே குடஞ்சி கட்டுற கோயில், வெளியே இருந்து கல் எடுத்துகிட்டு வந்து கட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை. மலையை அப்படியே மேலே இருந்தோ இல்லை கீழே இருந்தோ குடஞ்சி அப்படியே அதை கோயிலாக கட்டுவாங்க. அதான் குடைவரை கோயில். அதை பற்றி நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் சில இடங்களில் இருக்கிறது தெரிஞ்சுது. அதில் பார்த்திங்கன்னா அந்த கோவில்பட்டி கழுகுமலை கோயில் குடைவரை கோயில்ன்றது அப்போ தான் எனக்கு தெரியும். சரி, அடுத்த வாட்டி நம்ம கோவில்பட்டி சைட் போகும்போது கண்டிப்பாக இந்த இடத்த போய் பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்படி தான் இந்த வாய்ப்பு கிடச்சிது. அப்படி தான் இப்போ நான் அந்த கோயிலுக்கு வந்திருந்தேன். கழுகாசலமூர்த்தி கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா முருகர் கோயில். இதில் மெயினான கடவுள் பார்த்திங்கன்னா முருகர் தான் இருப்பார். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கோபுரம் இருக்காது. அந்த மலையே கோபுரம் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த மலைக்குள்ளே குடஞ்சி தான் உள்ள கோயில் கட்டியிருப்பாங்க. அதனால் இது ஒரு குடைவரை கோயில். இந்த குடைவரை கோயிலுக்கு அதனால் கோபுரம் கிடையாது, அந்த மலையே தான் கோபுரம். வெறும் கோயில் உள்ளே அப்படியே இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். 8ஆம் நூற்றாண்டுனா கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழமையான கோயில் இது. அதாவது 800களில் கட்டப்பட்ட கோயில். இதோட வெளியே இருக்க இந்த பில்லர்ஸ், இந்த மண்டபம், அந்த மண்டபத்தோட தூண்கள் தான் 18ஆம் நூற்றாண்டில் கட்டினது. அதாவது 1800ல் கட்டினது, ஒரு 200 வருஷம் பழமையானது. பட் உள்ளே இருக்க அந்த குடைவரை கோயில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அது ஒரு பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதே எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால் நான் எதுவுமே எடுக்கலை. உள்ள நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த கோயிலுக்கு பேக் சைடில் இருக்க மலையில் தான் இந்த வெட்டுவான் கோயில்ன்ற விஷயம் இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு பின்னாடி சைடுக்காக போகணும். அங்கே ஒரு பார்க் இது மாதிரி ஓப்பனிங் இருக்கும். அது வழியாக தான் நீங்கள் மலை ஏறி அந்த வெட்டுவான் கோயிலுக்கும் அந்த சமணர் படுகைக்கும் நீங்கள் போய் பார்க்க முடியும். நாங்கள் இங்கே சேர்ற வரைக்குமே மழை இல்லை. ஆனால் கரெக்டாக இங்கே வந்துட்ட பிறகு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது வழக்கம் தானே. நம்ம எங்கேயாச்சும் மெயினாக போகும்போது, வெளியே எங்கேயாச்சும் போகும்போது தான் மழை பெய்யும். ஆனால் இது மே மந்த்து. நான் இங்கே அந்த டைமில் கோயிலுக்கு போகும்போது அந்த டைமில் இப்படி மழை பெய்யறதெல்லாம் ஸ்பெஷலாக எங்களுக்கு தான் நடக்கும் போல். ஆனாலும் பரவாயில்லன்னு நாங்கள் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஊரே தெரியும். சூப்பராக இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நீங்கள் வெட்டுவான் கோயிலுக்கு வரலாம். வெட்டுவான் கோயில் எல்லோரா ஆஃப் சவுத்துன்னு இதை சொல்கிறாங்க. எல்லோரான்னு பார்த்தீங்கன்னா கைலாசநாத எல்லோரா கோயில் நார்த்தில் இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸான குடைவரை கோயில், மலையை குடஞ்சி கட்டின கோயில். அதே மாதிரி இங்கே சவுத்தில் இருக்க ஒரு கோயில் இது அப்படின்ட்டு இது எல்லோரா ஆஃப் சவுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டுவான் கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதாவது 800களில் கட்டப்பட்டது. இது 1200 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் ஒரு முழுமையடையாத கோயில். இதோட மேல் பகுதி டாப் போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருக்கும், எல்லாமே செதுக்கி முடிச்சிருப்பாங்க. ஆனால் கீழே செதுக்கி முடிக்கிறதுக்குள்ளே என்னாச்சுன்னு தெரியல, கைவிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட மலை உச்சியிலேருந்து 25 அடி, அதாவது 7.5 மீட்டர் அளவுக்கு இதை குடஞ்சி கட்டியிருக்காங்க. அது வரைக்கும் இந்த வேலைப்பாடு முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த 25 அடி இந்த மாதிரி மலையை குடஞ்சி இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த வெட்டுவான் கோயிலை பார்த்து முடிக்கும் போது என்னோட தம்பி இங்கே தான் சமணர் படுக்கை இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம், நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கூட புக்கில் வந்திருந்தது அப்படின்னா. அது என்ன இடம்ன்ட்டு போய் பார்க்கும்போது தான் எனக்கு அதை பற்றின விஷயமே தெரிய வந்தது. எனக்கு இது வரைக்கும் ஐடியாவே கிடையாது அதை பற்றி. சமணர்னால் என்னென்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஜெயினிசம் அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஜெயின்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு வட இந்திய மதம், நார்த் இந்தியாவில் இருக்க ஒரு ரிலீஜியன் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே போய் பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது சமணர் படுக்கை, சமணர் பள்ளி அது இங்கே இருந்திருக்குன்ட்டு. இங்கேன்னு இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி 1200 வருஷம் முன்னாடி இங்கேயே இருக்குன்னா அதுக்கு முன்னாடியிலேருந்தே அப்போ ஜெயினிசம் தமிழ்நாட்டில் இருக்குன்றது அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. சமணர் படுக்கைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த சமணர்னால் ஜெயினிசம். இதை பற்றி நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை தேடி பார்த்துக்கலாம், இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க மலையில் தான் இருப்பாங்க. அவங்க இந்த மலைக்குள்ளேயே, இந்த கோவிலுக்குள்ளேயே படுக்கை மாதிரி அந்த கல்லுலேயே செஞ்சு
படுத்து அங்கே தான் இருப்பாங்க. அங்கேருந்து தான் வந்து அவங்களோட மதத்தை பரப்புறது, மிச்ச விஷயம்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து சமணர் படுக்கைன்னுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 சமணர் படுக்கை கிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்குறது இது எல்லாமே புடைப்பு சிற்பம்னுவாங்க. அதாவது மலையிலே அப்படியே செதுக்கி பண்ணது. கிட்டத்தட்ட 150 இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து இங்கே இருந்த குருக்கள், அவங்களோட சீடர்கள், அவங்களோட இது. இந்த சிலைகளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வட்டெழுத்தில் அதை பற்றின டீட்டெயில்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பற்றின விவரங்கள்லாம் வட்டெழுத்துனா வந்து அது பழைய தமிழ் எழுத்துக்கள். அதுலேயே வந்து இதில் இருக்கிறது யார், இதுக்கு வந்து உதவுனது யார், எந்தெந்த ஊர்லேருந்து வந்து இந்த வேலையை சிற்ப வேலைகள் செஞ்சாங்க, இதை பற்றிலாம் வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 150 சிற்பங்கள் இந்த மாதிரி இருக்குது. அதுமாதிரி சமணர் படுகைகளும் இந்த மலை ஃபுல்லாகவே இருக்குது. இந்த சமணர் இதில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி சிற்பங்கள்லாம் வந்து நிர்வாணமாக தான் இருக்கும், அதாவது அமனமாக தான் இருக்கும். இந்த சமணர் மதத்தில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி மொத்தமாகவே அமனமாக தான் இருப்பாங்க, எந்த உடையும் எதுவும் அணிய மாட்டாங்க. இன்னொருத்தவங்க ஒரு வெள்ளை துணியை மட்டும் அணிஞ்சிப்பாங்க. ஸோ இங்கே கழுகுமலையில் இருந்தவங்க வந்து இந்த அமனமாக இருக்க அந்த ஒரு சமணர் மதத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே இருந்திருக்காங்க. அதோட சிலை இதை தான் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த சமணர் படுக்கையை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து விவரங்கள் எல்லாமே இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து அங்கேயே ஒரு போர்டு போட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. பராந்தக நெடுஞ்சடையன் இந்த பாண்டிய மன்னரால் தான் வந்து கீழே இருக்க அந்த கழுகாச்சலமூர்த்தி கோயில் கட்டப்பட்டிருக்கு, குடைவரை கோயில். மேலே இருக்க வெட்டுவான் கோயிலும் அவர் ஆட்சி காலத்தில் தான் கட்ட ஆரம்பித்து எல்லா வேலையும் நடந்திருக்கு. அப்புறம் இந்த சமணர் படுக்கை, இந்த சமணர் பள்ளியெல்லாம் வந்து அவர் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வெட்டுவான் கோயில், இந்த சமணர் படுக்கை, இது எல்லாமே வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது, அவங்க பாதுகாப்பில் இருக்குது. இந்த கழுகுமலை பற்றி இத்தனை சிறப்பான விஷயங்கள் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. இதெல்லாம் வந்து நானே அப்படியே தெரிஞ்சுக்கிட்டது தான், தெரிஞ்சு தான் வந்து இந்த இடத்த பார்த்தேன். இப்போ இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இன்னும் 4 பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். எனக்கு ஏன் இந்த இடத்த பற்றி தெரியலன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்லேயோ இல்லை எங்கள் ரிலேட்டிவோ இல்லை எங்கள் ஊரில் இருக்கவங்களோ யாருமே இந்த கோயிலை பற்றி சிறப்பாகவோ இல்லை இந்த கோயிலில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு வந்து இந்த இடத்துல இவ்வளோ இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து சொல்லாமல் விட்டுட்டாங்களோ என்னவோ, இல்லை அவங்களுக்கே தெரியாதோ என்னவோ. இன்னும் இந்த மாதிரி நம்மளை சுற்றி சிறப்பான எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குன்னு தெரியல. நன்றி.